இயற்கை சக்தியும் அன்னை கலாசக்தியினுடைய பாதமடைந்து புதுக்கோட்டை பகுதியிலே குலதெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, காவல் தெய்வமாக வீட்டிலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற பத்திரகாளி தாயார் சமேத சந்திரசேகர வீரபத்திர பெருமானுடைய திருவடி கடல்களை நனமொழி மேகலினாலே வணங்கிக் கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பிற முதலையாளர்கள் மற்றும் மந்திர சிவாச்சாரியார்கள் எவ்வளவான இந்த சன்னிதானத்திலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, சைவ பெரியோர்களே அனைவருக்கும் அடியேனுடைய பணிகளுக்கான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வது. சந்திரசேகர வீரபத்திர பெருமானே இந்த குரோதி வேளாண் மகோத்சவ பெருந்திருவிழாவிலே சமய வாழ்வியல் நடைமுறை சார்ந்தவர்களே என்று நாங்கள் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், ஆகமங்களூடாக நாங்கள் சிந்தித்து வருகிறோம். இன்றைய மகோத்சவ பெருந்திருவிழாவில் இன்றைய தினம் எவ்வளவான நிகழ்வுகள் காரணமாக இந்த அகந்தையினாலே என்னுடைய வாழ்வியலை நாங்கள் படுகிற துன்பமும் அந்த அகந்தையினால் நாங்கள் அழிகின்ற வகையை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் நினைக்கிறேன். எங்களிடத்திலே இந்த அகந்தையானது ஆணவத்தின் காரணமாக ஏற்படுகிறது. இந்த ஆணவத்தின் காரணமாக நான் இரவில் சொல்லப்படுகின்ற இந்த அகங்கார மமகாரத்தினாலே நாங்கள் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாங்கள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லப்படுகிற ஆசைகளோடு இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம். அந்த ஆசைகள் எல்லை கிடக்கிற பொழுது, அந்த ஆசைகள் எல்லை தாண்டுகிற பொழுது நாங்கள் அழிவினை சந்திக்கிறோம். இன்றைக்கு இந்த மகாபாரதம், ராமாயணங்கள் எல்லாம் இந்த ஆசையின் காரணமாக அழிவடைந்த வரலாறுகளை சொல்லுகிறார். வாழ்வியலை அகந்தை, ஆணவத்தினால் ஏற்படுகிற அகந்தையை நாங்கள் அடக்க வேண்டும். அந்த அகந்தை அதிகரிக்கிற பொழுது இறைவன் எங்களை அடக்கி ஆளுகிறான் என்ற செய்தியை எங்களுடைய சமயம் சொல்கிறது. எங்களுடைய வாழ்வியலை இந்த அகந்தையினால் செயற்படுபவருடைய வாழ்க்கை என்பது அழிவை நோக்கியதாக ஆக்கப்பூர்வமான வாழ்வியை வாழ்கிறது. இதனால்தான் என்னுடைய பெரியோர்கள் எங்களை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும், பெரியோர்களை கரம் பண்ண வேண்டும், நிறைய வழிபாடுகளை செய்ய வேண்டும், பெரியோர்களிடத்திலே மதிப்பாக நடக்க வேண்டும், பிறரிடம் நாம் அன்பாக வாழ வேண்டும் என்ற செய்திகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இந்த இறை வாழ்வியல் மூலமாக, இறை செயற்பாடுகளின் மூலமாக எங்களிடத்திலே இருக்கிற இந்த அகந்தை
இந்த திக்குகளை ஆடையாக அணிந்திருக்கிறார். திக்குகள் 8 வகைப்படுகிறது. அட்ட திக்குகள் என்று சொல்லுவோம். 8 திசைகள் இருக்கிறது. 8 திசைகளை தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கிறார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. அத்தோடு வைரவ பெருமான் இந்த ஆடையற்றவனாக காட்சி கொடுக்கிறார். இந்த உலகில் வாழ வேண்டும் என்பது வைரவ பெருமானுடைய வடிவம் காட்டுகிறது. வைரவ பெருமான் ஆடையற்றவனாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய வாகனமாக அங்கே நாய் வாகனம் இருக்கிறது. என்னுடைய வாழ்வியலே இந்த நாய் என்பது காத்தல் தொழிலை காவல் தொழிலை செய்கிறது. அங்கே வைரவ பெருமானோடு இணைந்து அங்கே காவல் செய்கிற சிறப்பு இருக்கிறது. காவல் தெய்வமாக வைரவ பெருமான் இருக்கிறார். ஒரு ஆலயத்தில் வைரவ பெருமானுடைய சன்னிதானம் இருக்கிறது. ஒரு ஆலயத்தினுடைய அனைத்து பொறுப்புகளும் பாதுகாப்புகளும் இந்த ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயத்திலே வைரவ பெருமானிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தினுடைய அனைத்து பாதுகாப்புகளும் ஆலயத்தினுடைய அனைத்து சன்னிதானங்களை நாங்கள் பூசை நிறைவேற்றி கூட்டி வைக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அனைத்து சன்னிதானங்கள் ஆலயத்திலே உள்ள பொருட்களை எல்லாம் அங்கே காத்தல் உள்ள பொறுப்பு இறுதியே பூசை வழிபாட்டிலே வைரவ பெருமானிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. வைரவ பெருமான் காவல் தெய்வமாக எங்களை காத்தருளுகிற பெருமானாக நாய் வாகனனாக ஆடையற்றவனாக இருக்கிறான். அந்த ஆடையற்ற பற்றிக்கலற்ற நிலையை சொல்லுவது. நம்முடைய வாழ்வியலை நாங்கள் பற்றிக்கலற்று வாழ வேண்டும் என்பது வைரவ பெருமானுடைய வடிவம் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. இந்த வைரவ பெருமானுடைய வழிபாட்டிலே வைரவ பெருமானுடைய அந்த உடலிலே திருநீறு பூசிய திருமேனி இருக்கிறது. அந்த திருநீறு பூசிய திருமேனியோடாக அவன் அழித்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார். வைரவ பெருமானிடம் நீல மேனியனாக வைரவ பெருமான் காட்சி கொடுத்தார். நீல நிற திருமேனியனாக கோர பெற்றோடு கோர வடிவமாக வைரவ பெருமானுடைய வடிவம் இருக்கிறது. அங்கே செஞ்சடையும் ஒரு வைரவ பெருமானை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அந்த வைரவ பெருமானுடைய உடலிலே இடையிலே பாம்பு இருக்கிறது. ஊருடை பாம்பாக அணிந்திருப்பவர் வைரவ பெருமான். இந்த வைரவ பெருமானுடைய வழிபாடு செய்கிற பொழுது இந்த நவக்கிரகங்களிலே ராகு கேதுவினுடைய தோஷம் அதனுடைய சாதகத்திலே ஏற்படுகிற பொழுது வைரவ பெருமான் அதை காத்தருளுவது சிறப்பு வைரவ பெருமானிடத்திலே இருக்கிறது. அங்கே அரண் என்று சொல்லப்படுகிற பாம்பை பூராக அணிந்திருக்கிறார் வைரவ பெருமான். சிவபெருமான் அந்த பாம்பை கழுத்திலே மாலையாக அணிந்திருக்கிறார். அங்கே சிவபெருமான் போல வைரவ பெருமான் 3 கண்களை உடையவனாக முக்கண்ணனாக தெரிவிக்கப்படுகிறார் வைரவ கடவுள். இந்த வைரவ கடவுளுடைய வழிபாடு அவருடைய நவக்கிரக தோஷங்களை போக்குகிற சிறப்பு இருக்கிறது. வைரவ பெருமானுடைய வழிபாட்டிலே இந்த அஷ்டமி என்று சொல்லப்படுகிற திதி இருக்கிறது. ஒரு மாதத்திலே 15 திதிகள் இருக்கிறது. அந்த 15 திதிகளிலே அஷ்டமி என்று சொல்லப்படுவது அமாவாசையிலிருந்து 8வது நாள் வரை நாம் எந்த நல்ல காரியத்தையும் இந்த அஷ்டமி திதியிலே செய்வது. இந்த அஷ்டமி நவமி என்று சொல்லப்படுகிற இந்த காலத்திலே நாங்கள் நல்ல காரியங்களை காட்ட மாட்டோம். அந்த அஷ்டமி திதியிலே வைரவ பெருமானுக்கு நாங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிற பொழுது எங்களிடத்திலே இந்த ஜாதக ரீதியாக இருக்கிற தோஷ காரியங்கள் நீக்கப்படுகிறது. எங்களிடத்திலே இருக்கிற தோஷங்கள் நீங்குகிறது, தடைகள் நீங்குகிறது, காரிய சித்தி பெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அஷ்டமி
இந்த சித்திரை பரணி ஐப்பசி பரணி வைரவ பெருமானுக்கு மிக உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு மாதத்திலே வருகிற இந்த அஷ்டமி நன்னாளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த கல்விக்கலை காரிய சித்தியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வைரவ பெருமான் எங்களிடத்திலே இருக்கிற இந்த ஆணவத்தினுடைய அகந்தையை அடக்குகிற ஒரு அற்புத கடவுளாக வைரவ பெருமான் இருக்கிறார். இந்த வைரவ பெருமான் எங்களுடைய வாழ்வியல் ஒரு பயன் தருகிற தெய்வமாக எங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டில் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஆலய வழிபாடு செய்கிற பொழுது வைரவ பெருமானை நாங்கள் பயத்தோடு வழிபாடு செய்வோம். எங்களுடைய வாழ்வியலை காக்கிற காலத்தையும் எங்களுடைய வாழ்வியலை போர் வடிவமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வைரவ பெருமானை வழிபாடு செய்கிற பொழுது நாங்கள் பக்குவமாக வழிபாடு செய்வோம். இந்த மகோத்சவ பெருந்திருவிழா ஆரம்பிக்கிற பொழுது கூட அந்த வைரவ பெருமானுடைய சன்னிதானத்தில் வைரவரை காவலாக கொண்டு இந்த மகோத்சவத்தை ஆரம்பிக்கிறார். அங்கே வைரவ பெருமானுக்கு அங்கே கட்டு போடப்படுகிறது. வைரவ சன்னிதானத்தில் வைரவ பெருமானை இந்த காவல் தெய்வமாக இந்த மகோத்சவம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அந்த இடையூறு ஏற்படாத வகையிலே வைரவ பெருமானுடைய அருளோடு இந்த மகோத்சவம் நடைபெறுகிறது. அதே போல மகோத்சவம் நிறைவடைந்து அந்த கொடியிறக்க நிறைவேற்ற பின்னால் அங்கே வைரவர் புகழ் வைரவர் மடை என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வோடு வைரவ பெருமானை அங்கே நாங்கள் குளிர்ச்சிப்படுத்துவோம், வழிபாடு செய்வோம். இந்த வைரவ பெருமான் அனைத்தையும் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த மகோத்சவ காலத்தில் எங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் தடைகளை எல்லாம் காத்தருளுகிற பெருந்தெய்வம் வைரவ பெருமான். எங்களுடைய வாழ்விலே காவல் தெய்வம் நாங்கள் நினைத்த போது நடந்திருக்கிற அற்புதத்தை உங்களுடைய வழிபாட்டில் அனைவருடைய இடங்களில் சிறுதெய்வ வழிபாடாக வைரவ பெருமான் அனைத்து இடங்களிலும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வைரவ பெருமானை வழிபாடு செய்கிற பொழுது இந்த கிரக தோஷங்கள் நீங்குகிறது. எங்களிடத்திலே இருக்கிற இந்த அகந்தை அடங்குகிறது. ஒரு ஆலயத்தில் வைரவ பெருமான் ஈசான திசையிலே அமைந்திருக்கிறார், வடகிழக்கு திசையிலே. அனைத்து ஆலயங்களிலும் அந்த யாகசாலை யாக குண்டத்தை அடுத்து இந்த வைரவ பெருமானுடைய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. இந்த வைரவ பெருமான் கையிலே அந்த ஈசான திசையிலே வைரவ மூர்த்தமாக வீட்டிலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தெய்வம். அன்றைக்கு காசியிலே வைரவ பெருமான் அங்கே கால வைரவனாக வீட்டிலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வைரவ பெருமான் ஆடைகளற்றவன் 8 திக்குகளையும் ஆடையாக அணிந்திருப்பவர். அந்த 8 திக்குகளையும் ஆடைகளாக அணிந்திருக்கிற வைரவ பெருமானை அஷ்ட வைரவராக நாங்கள் வழிபாடு செய்கிறோம். பொதுவாக இந்த ஆலய வழிபாட்டிலே இந்த நாயை வாகனமாக கொண்ட வைரவ பெருமான் தான் பொதுவாக நம்முடைய ஆலயங்களிலே வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த அஷ்ட வைரவர்கள் சொல்லப்படுகிற வடிவங்கள் இருக்கிறது. அதே போல வைரவ பெருமானுக்கு 64 வடிவங்களை எங்களுடைய சமயம் சொல்லுகிறது. வைரவ பெருமான் ஒரு மூர்த்தமாக வீட்டிருக்கிறார். காவல் தெய்வமாக உங்களை காத்து ரட்சித்தருகிற இந்த பூசை வழிபாட்டுடைய நிலைகளை ஏற்றுக்கொள்கிற பெருமான் வைரவ பெருமான். வைரவ சன்னிதானத்திலே வைரவ பெருமான் அற்புதமாக உங்களை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அட்டதிக்கு பாலகனாக கால வைரவனாக காசியிலே வீட்டிருக்கிற இந்த பெருமான் சேத்திரபால வைரவராக போற்றப்படுகிறார். சேஸ்திரம் என்பது இந்த பூமியை குறிக்கிறது. இந்த பூமியை குறிக்கிற பாலகனாக இந்த வைரவ பெருமான் எங்களுடைய வழிபாட்டிலே வழிபாடு செய்யப்படுகிறார். சிவபெரும்பொருள் நாங்கள் சேஸ்திர பாலகர் என்று போற்றி வழிபாடு செய்கிறோம். ஒரு தேவனுடைய ஆலய சன்னிதானத்திலே தேவனுடைய அனைத்து சொத்துக்களை காக்கிற பொறுப்பு அங்கே வைரவ பெருமானிடத்திலே நிர்வாகியம் செய்யப்படுகிறது. அங்கே ஆலயத்திலே தேவனை எழுந்தருளச் செய்கிற பொழுது இந்த ஆலயத்தினுடைய அனைத்து பொறுப்புகள் வைரவ பெருமானிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. இவருடைய வாழ்வியலை அனைத்தையும் காத்து ஒரு காவல் தெய்வம் இவருடைய நோய் நீக்குகிற துன்பங்களை போக்குகிற அற்புதமான தெய்வம் வைரவ பெருமான். இந்த வைரவ பெருமான் எங்களுடைய அகந்தையை அடக்குகிற ஒரு கடவுளாக நாங்கள் பார்க்கிறோம். வைரவரை நாங்கள் நாளாக வழிபாடு செய்து வருகிற பொழுது எங்களிடத்திலே இருக்கிற
பிரம்மதேவனுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை வைரவ பெருமான் அங்கே அகந்தை அழைக்குவதற்காக அந்த ஒரு தலையை கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக பிரம்மதேவன் 4 உடல் என்று போற்றப்படுகிறார். அந்த வைரவ பெருமான் ஒரு சிரசை கொய்ததன் காரணமாக பிரம்மதேவன் 4 தலைகளோடு காட்சி வருகிறார். அந்த பிரம்மதேவனுடைய தலையை வைரவ கடவுள் 7 கொய்கிறார் என்பது பிரம்மதேவனுடைய அந்த அகந்தையை
விஷ்ணு பகவான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். விஷ்ணு பகவான் சொல்லுகிறார், என்னுடைய தொப்புளில் இருந்து வருகிற தாமரை மலரிலிருந்து உற்பத்தியானவர்தான் பிரம்மதேவர். நீங்கள் இந்த விஷ்ணுவுடைய சன்னிதானத்தில் ஒரு ஆலயத்தில் இருக்கிறது. அந்த அனந்த செயல் வடிவம் என்று சொல்லப்படுகிற விஷ்ணு பகவான் அந்த பாட்களிலே ஆதிசேஷன் என்று சொல்லப்படுகிற பாம்பிலே மீன் கொண்டிருக்க வடிவம் அனந்த செயல் மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆலயத்திலே எப்பெருமான் அங்கே இந்த மூர்த்தம் இருக்கிறது. அந்த திருப்பார் கடலிலே ஆதிசேஷ பாம்பிலே மகாவிஷ்ணு சயனமாக படுத்திருக்கிற அந்த வடிவத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது திருமாலுடைய தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர் வருகிறது. அந்த தாமரை மலரிலிருந்து அங்கே 4 முகங்களுடைய பிரம்மதேவனுடைய வடிவம் அங்கே சிலையாக இருக்கிறது. வழிபாடு செய்த பொழுது வடிவாக பார்க்கிறார். அங்கே விஷ்ணுடைய தொப்புளிலிருந்து ஒருத்தர் வருவதாக அந்த பிரம்மதேவர் விஷ்ணு சொல்லுதான், என்னுடைய தொப்புளிலிருந்து உற்பத்தியானவனே, நீ படைத்தல் தொழிலை செய்யலாம், நீ உன்னை பெரியவன் என்றால் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கிற உன்னையே உற்பத்தியானவன் நான். என்னுடைய தொப்புளிலிருந்து வந்த தாமரை மலரிலிருந்து தோன்றியவனே, நீ உன்னை பெரியவன் என்று சொல்லக்கூடாது, உன்னை விட பெரியவன் நான் என்கிறார் விஷ்ணு. இப்பொழுது அங்கே வேதம் இருக்கிறது, பிரணவம் இருக்கிறது, 30 தேவர்கள் எல்லாம் அந்த வேதனையிலே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவர்களுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையே வாயு பெருக்கம் ஏற்படுகிறது. இதே யார் பெரியவர் என்று இருவரும் மோதிக்கொள்கிறார். இப்பொழுது பிரம்மதேவனிடத்தில் இருப்பது நான் சிவனுக்கு சமனானவன், சிவனுக்குரிய அதே பிரம்மமாக நான் போற்றப்பட வேண்டும் என்று பிரம்மதேவன் சொல்லுவார். விஷ்ணுதேவர் எல்லாம் உன்னை விட நான் பெரியவன் என்றால் உன்னை நான் உற்பத்தியாகிறேன். இப்ப இருவரும் அங்கே மோதிக்கொள்கிறார்கள். வேதம் பிரணவம் என்ற 30 தேவர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இவருடைய அந்த வாயுக்களுக்கு அங்கே போராக மாறுகிறது. இவருக்கு முறையிலே அங்கே உக்கிரமான தர்க்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற வேதம் பிரணவத்தில் சொல்லுவது, பிரணவம் தேவர்களோடு அங்கே கைலையிலே இருக்கிற சிவபெருமானிடத்திலே செல்கிறார்கள். இப்பொழுது பெருமாளும் பெருமாளும் தங்களுக்கிடையே யார் பெரியவர் என்ற அகந்தையினாலே மோதிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அகந்தை ஏற்படுகிற பொழுது நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களிடத்திலே கர்மம் ஏற்படுகிற பொழுது அனைத்தும் என்னால் முடியும் என்ற ஒரு மனப்பாங்கு ஏற்படுகிறது. பிறரை நாங்கள் மதிக்க மாட்டோம், பிறருடைய சொல்லை கேட்க மாட்டோம். அந்த செயற்பாடு எங்களிடத்திலே அழிவை கொண்டுகிறது. இந்த அகந்தையினாலே தந்தத்தினாலே அழிந்தவருடைய வரலாறுகளில் அவருடைய இதிகாசங்கள் சொல்லுவது, புராணங்கள் சொல்லுவது, அகந்தையை அடக்கி வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வியலே சகல வளங்களோடு மகிழ்ச்சியாக வாழலாம். இதனுடைய அருளை பெறலாம். இப்பொழுது பிரம்மவிஷ்ணுக்களுக்கிடையே அந்த அகந்தையினாலே மோதல் ஏற்படுகிறது. இப்பொழுது தேவர்கள் எல்லாம் அங்கே சிவபெருமானிடத்திலே சரணடைகிறார்கள். அப்படி சரணடைகிற பொழுது அவர்கள் சிவபெருமானிடத்திலே சொல்லுகிறார்கள். அங்கே மேல்மலையிலே பிரம்மவிஷ்ணுக்கள் இப்பொழுது அகலத்திலேயே யார் பெரியவர் தங்களுடைய சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி அங்கே நகருக்குள்ளே மோதிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அகந்தையை நீங்கள் தான் அடக்க வேண்டும். இவருக்கிடையே
விநாயகர் பெருமான், முருகர் பெருமான், வீரபத்திர பெருமான், வைரவ பெருமானை சிவனுடைய வடிவமாக சிவ அம்சமாக கொள்வார். சிவனுடைய வடிவத்திலிருந்து தோற்றம் பெற்றவர்கள் இந்த நால்வரும் சொல்லப்படுகிறார். இந்த நால்வரும் அவருடைய தாயுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் சிவனுடைய அம்சமாக ஒரு வடிவம் கொண்டவர்கள் இந்த நான்கு தெய்வங்கள். விநாயகர் பெருமான், முருகர் பெருமான், வீரபத்திர பெருமான், அங்கே வைரவ பெருமான், சிவமூர்த்தமாக சிவ வடிவமாக சிவபெருமான் ஒரு வடிவம் கொண்ட மூர்த்தங்கள் இந்த நான்கு மூர்த்தங்கள். சிவனுடைய அம்சமாக விளங்குகிற தெய்வங்களாக இருக்கிறது. அங்கே பெருமக்களுடைய அகந்தையை அடைப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய அக்னியுடைய வடிவத்திலிருந்து வைரவ பெருமானை கொடுத்திருக்கிறார். வைரவ பெருமான் நிர்வாண மூர்த்தமாக அங்கே கற்களோடு செஞ்சடையோடு காட்சி கொடுக்கிற ஒரு வழி. பட்டுக்களை துறந்தவனாக 8 திட்டுகளையும் ஆடையாக அணிந்திருப்பவர் வைரவ பெருமான். அந்த வைரவ பெருமானை தொற்றி அந்த வைரவ பெருமான் பிரம்மதேவனுடைய அகந்தையை அடைகிறார். இப்ப பெருமானும் திருமாலும் மோதி இருக்கிறார்கள். திருமால் தன்னுடைய அகந்தை அடக்கி சிவனிடத்திலே சரணடைகிறார். சிவபெருமான் அங்கே உமாதேவியாரோடு பார்வதி தேவியாரோடு விஷ்ணு பகவானுக்கு காட்சி கொடுக்கிறார். இப்ப பிரம்மதேவன் அந்த அகந்தை உச்சத்திலே இருக்கிற அந்த அகந்தையை அடைப்பதற்காக அங்கே வைரவ கடவுள் அங்கே தோற்றம் பெறுகிறார். அங்கே தோற்றம் பெற்ற வைரவ பெருமான் பிரம்மதேவனுடைய 5 தலைகள் இருக்கிறார். இப்பொழுது பிரம்மதேவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, சிவனுக்கும் 5 தலைகள் இருக்கிறது, எனக்கும் 5 தலைகள் இருக்கிறது. அதன் காரணமாக நான் சிவனுக்கு சமனாக இருக்கிறேன், சிவனோடு சமனாக பிரம்மமாக இருக்கிறேன் என்பதால் இப்பொழுது பிரம்மாவுக்குரிய பிரச்சனை. அங்கே வைரவ கடவுள் அங்கே தோற்றம் பெற்ற அந்த வைரவ கடவுள் இப்பொழுது பிரம்மனுடைய அகந்தையை அடக்குவதற்காக பிரம்மதேவனுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை தன்னுடைய நகத்தினூடாக கிள்ளி எடுக்கிறார். அந்த நகத்தினூடாக கிள்ளி எடுத்த தலை இப்பொழுது வைரவ பெருமானுடைய கையிலே இருக்கிறது. அதே கபாலம் என்று சொல்லுவோம். கபால வைரவ் என்று சொல்லப்படுகிற வைர வடிவம் மிக புகழ்மிக்க வடிவமாக இருக்கிறது. இந்த வாழ்வில் நாங்கள் சாதாரணமாக வழிபாடு செய்ய முடியாத வடிவம். இந்த கபால வைர வழிபாடு என்பது உக்கிரமான வடிவமாக இருக்கிறது. அவை பிரம்மதேவனுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை வைரவ பெருமான் இப்பொழுது கிள்ளி எடுக்கிறார். அந்த வைரவ பெருமானை வழிபாடு செய்த பொழுது அந்த புராண பாடல்களை பாடுகிறார். பரமனை மதித்திடா பங்கையாசன ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டவன் புரிதல் வடனை கொண்டு செய்வாங்க. புராண பாடலில் நாங்கள் வைரவ பெருமானை வழிபாடு செய்த பொழுது பாடுகிறோம். இந்த பஞ்சபுராணத்தில் வைரவ பெருமானை நினைத்து நாங்கள் இந்த புராண பாடலையும் பாடலாம். அந்த வைரவ பெருமானுடைய ஒரு சிறப்பு சொல்லுகிறது. பரமனை மதித்திடா பங்கையாசனம். பரமன் என்பது சிவபெருமான். பங்கையாசனம் என்றால் பங்கையம் என்றால் தாமரை. அந்த தாமரையில் தோன்றியவன் பிரம்மா. திருமாலுடைய தொப்புளிலிருந்து வருகிற அந்த தாமரை மலரிலிருந்து தோன்றியவன் பிரம்மா. இதை திருவாசகத்திலும் திருவம்பாவிலும் மணிவாசகர் பதிவு செய்தார். அந்த பங்கையாசனமாக இருப்பவன் பிரம்மதேவன். பரமனை மதித்திடா பங்கையாசன ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன். ஒரு தலையை தன்னுடைய நகத்தினாலே கிள்ளி எடுத்தவன் வைரவ பெருமான். பங்கையாசனம் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டவன் புரிதல் மனிதனை தொற்று செய்வான். அந்த பிரம்மதேவனுடைய அகந்தையை அந்த தலையை கிள்ளி அந்த வழியில் ரத்தத்தை அந்த
அங்கே வழிபாடு செய்த அடியவர்களுக்கு, அங்கே இடத்தில் அடியவர்களுக்கு அந்த சரிதான் அந்த இடத்திலே
இன்றைக்கு ஒரு ஆலயங்கள் இந்த கைலாய வாகன உற்சவம் எல்லாம் நடக்கும். ராவணன் அந்த கைதியை இருக்கிற வடிவத்தில் இறைவனை கொண்டு வருகிறார். இந்த ராவணனை கொண்டு பொழுது அவனுடைய பிரம்மத்தில் தோஷம் ஏற்படுகிறது. அந்த தோஷத்தை நீக்குவதற்காக அங்கே அனுமானை அனுப்புகிறான். காசியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து இந்த பிரம்மத்தின் தோஷத்தை நீக்க வேண்டும் என்று அங்கே அனுமானை அனுப்புகிறார் இந்த ராமன். அங்கே ராவணனை கொண்டதற்கு நேரடியாக முடிசூடவில்லை. அவரிடத்தை அந்த பிரம்மத்தின் தோஷத்தை நீக்கிய பிறகுதான் ராமபிரான் தன்னுடைய அரசவையிலே அங்கே முடிசூடிக் கொள்கிறார். இந்த பிரம்மத்தின் தோஷம் என்பது முக்கியமாக உடல் இணைப்போடு உடல் வாழ்வியலை வாழ்வதற்கு நாங்கள் துன்பப்படுத்தக்கூடாது. அவர்கள் தவறு செய்தால் அதற்கு தண்டனை கொடுப்பதற்காக அந்த தோஷம் இருக்கிறது. அங்கே ராவணனை ராமன் கொண்டிருக்கிறார். மிக சிறந்த சிவபக்தர். அந்த சிவபக்தனை ராம பானத்தினாலே அந்த உயிர் பெறுகிறது. அந்த பிரம்மத்தின் தோஷத்தை நீக்கிய தலமும் இந்த காசி தலம் இருக்கிறது. காசி தலத்திலே வைரவபெருமான் 8 திவ்யங்களிலும் 8 காவல் காக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காசி என்பது எங்களுடைய வழிபாட்டிலும் மிக தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தலம். அந்த காசியிலே சிவபெருமான் அங்கே விசாலாட்சி அம்மையாரோடு விஸ்வநாத பெருமானாக வீட்டிருக்கிறார். காசியிலே இருக்கிற மூலமூர்த்தி விஸ்வநாத பெருமான். அங்கே இருக்கிற சக்தியார் விசாலாட்சி தாயார். அங்கே விசாலாட்சி தாயார் சமையல் விஸ்வநாத பெருமானாக காசியிலே பெருமான் அங்கே லிங்க வடிவத்திலே காட்சி கொடுக்கிற ஒரு அற்புதமான தலம். அந்த பிரம்மத்தின் தோஷம் நீக்கிற தலம். அங்கே பிரம்மதேவனுடைய கபாலம் வைரவபெருமானுடைய கபாலம் அவருடைய கையை விட்டு தெரிகிற தலம் காசி. இந்த வைரவபெருமானுடைய வழிபாடு என்னுடைய அகந்தையை அடக்கிற வழிபாடு. இந்த வைரவ வழிபாட்டின் மூலமாக எங்களுடைய ஆணவத்திலே இருக்கிற அந்த கர்மத்தினாலே ஏற்படுகிற அழிவுகளை எல்லாம் நான் நீக்குகிற சக்தி இந்த வைரவபெருமானுடைய வழிபாட்டிலே இருக்கிறது. காவல் தெய்வமாக நாங்கள் போற்றுகிற அற்புதமான தெய்வம். இந்த அஷ்டமி நாளிலே நாங்கள் வைரவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல இந்த சித்திரை மாதத்திலே வருகிற பரணி நட்சத்திரம், ஐப்பசியிலே வருகிற பரணி நட்சத்திரம் வைரவபெருமானுக்கு நாங்கள் அபிஷேக ஆராதனை செய்து சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே வைரவபெருமானை வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் காத்தவர் வைரவபெருமான். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மாக்களை காத்து அற்புதமான தெய்வமாக இருக்கிற வைரவபெருமான் பிரம்மதேவனுடைய அகந்தையை அடக்கி இருக்கிறார். சிவபெருமானுடைய வடிவமாக சிவனுடைய கோப அக்கினியிலிருந்து தோன்றியவர் தான் வைரவபெருமான். அதே போல வீரபத்திர பெருமான் பத்திரகாளி தாயார் அங்கே சிவபெருமானுடைய சக்தியினுடைய கோப வடிவமாக தோற்றம் பெற்றவர்கள் அந்த தக்கனுடைய அந்த யாகத்தை அழிப்பதற்காக அங்கே தோற்றம் பெற்ற வடிவம் தான் வீரபத்திர மூர்த்தம், பத்திரகாளி தாயாருடைய மூர்த்தம். அங்கே இறை அம்சத்திலே கோப வடிவமாக கொண்டிருக்கிற வடிவம். இந்த கோப வடிவம் கோப வடிவம் கொண்டிருக்கிற இறை வழிபாடு என்பது எங்களிடத்திலே இருக்கிற அந்த தீயதை எரிகிற சக்தி இருக்கிறது. எங்களிடத்திலே இருக்கிற அஞ்ஞானத்தை அகற்றி விஞ்ஞானத்தை கொடுக்கிற சக்தி. எங்களை என்னாலும் காத்திருக்கிற தீயதை அகற்றி காக்கிற சக்தி இந்த 3 தெய்வங்களிலும் இருக்கிறது. சிவபெருமானுடைய வடிவமாக இருக்கிற தெய்வம். அதே போல சக்தியினுடைய வடிவமாக கோப வடிவமாக இருக்கிற அந்த பத்திரகாளி தாயாரிடம் இருக்கிறது. நாங்கள் வைரவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். எங்களிடத்திலே அகந்தையை அடக்க வேண்டும். அதே போல வீரபத்திர பெருமானுடைய வழிபாடு நம்முடைய வாழ்வியலே முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே வீரபத்திர பெருமானுடைய தோற்றமும் அவருடைய வழிபாடு சார்ந்து நாங்கள் நாளைய தினம் சிந்திக்கலாம் என்று தெரிவித்து பெருமானுடைய வீரபத்திர பெருமானுடைய சன்னிதானத்திலே இந்த மகோத்சவ பெருந்திருவிழாவிலே வழிபாடு செய்த அடியவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். வாழ்வியலே சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ எல்லாம் பத்திரகாளி தாயை இங்கே பரிவார மூர்த்தங்களாக இருக்கிற விநாயகர் பெருமான், சந்தான கோபால பெருமான், முருகப் பெருமான், வைரவ பெருமான் இங்கே